ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரைட்டிங் ஒயிட் போர்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் எழுதி பழகுவாங்க. நான் இன்றைக்கி A4 ஷீட் சைஸில் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இதை வந்து பெரிய சைஸில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம போர்டெலாம் பார்த்துருப்போம், அதில் ஸ்கெட்ச் பெனில் எழுதிட்டு அழிச்சிட்டு திரும்ப எழுதுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். பட் நம்ம இன்றைக்கி வீட்லேயே அதை செய்ய போகிறோம். ரொம்ப குறைந்த செலவு தான். இப்போ இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் போர்ட் செய்ய நமக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு OHP ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷீட் போல் இருக்குது. எல்லா ஷாப்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2. ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் A4 ஷீட் சைஸில் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை கூட நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம். 2 சார்ட் பேப்பர் வந்து நமக்கு ₹1 அப்படின்னு கிடைக்கும். நான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸில் அந்த கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. OHP ஷீட் வந்து உங்களுக்கு பெருசாக கிடைச்சா நீங்கள் அந்த சைஸில் பெரிய சைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அந்த கார்ட்போர்டு எடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பேப்பரை இந்த மாதிரி 2 பக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் 2 பக்கம் கூட OHP ஷீட் வந்து ஒட்டலாம். பட் நான் இன்றைக்கி ஒரு சைடு மட்டும்தான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி சார்ட் பேப்பர் நீங்கள் வைக்கும் போது நல்லா நைஸாக இருக்கக்கூடிய பகுதி மேலே இருக்கணும். கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பகுதி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 4 பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் அசங்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் க்ளூ கன்னுக்கு பதிலாக வேறு ஏதாவது நார்மல் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமாக இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த OHP ஷீட் எடுத்து கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் கரெக்டாக வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் கலர் டேப் எடுத்திருக்கேன். டேப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சார்ட் பேப்பர் கூட வேறு கலரில் எடுத்துக்கலாம். பட் நம்ம எழுதுறது கரெக்டாக விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒயிட் கலர் தான் கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதே போல் 4 பக்கமும் கரெக்டாக அந்த டேப் வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் செல்லோ டேப் கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் டேப் ஒட்டும் போது முன்னாடி பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒட்டிங்க. பின்னாடி பக்கம் அகலமாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போர்டில் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை ஸ்டிக் பென், அதுக்கப்புறமா ஜெல் பென் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் பால் பெனில் எழுத முடியாது. இப்போ நான் ஒரு ஸ்டிக் பென் வச்சு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸ்கெட்ச் பென்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ஸ்கெட்ச் பென் கிடைக்கும். ₹10 அந்த ரேஞ்சில். நீங்கள் அது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது மார்க்கர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிக் பென் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன காட்டன் துணி வச்சு அதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஒரு சில ஸ்டிக் பென்னோ இல்லை ஸ்கெட்ச் பென்னோ பார்த்தீங்கன்னா இங்க் அதிகமாக இருக்கலாம். இங்க் அதிகமாகிட்டால் அந்த இங்க் அப்படியே ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து தூக்கி போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தொட்டு அதை தொடச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நம்ம எழுதுன அடையாளமே தெரியாமல் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த போர்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி இதில் எழுதி பழகுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லீவ் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப எழுதி பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. நம்ம இதை வந்து ₹3 செலவில் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது கடையில் இந்த மாதிரி கிடைக்கிது. பட் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் நம்ம இது வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.